ஆபாசமா எழுதுறவர் தான் இந்த சவுக்கு சங்கர் என்கிற ஒரு புறம்போக்கு. இந்த ஆம்பளத்தனன்ற ஒண்ணுதான் அடுத்த வீட்டு பெட்ரூமை எட்டி பார்க்க சொல்லிக்கிட்டே இருக்குமா. நம்ம அக்கா வானதி வாயத்திறப்பாங்கன்னு பார்த்தா ஆள் அட்ரஸே இல்ல. வானதியை காணவில்லை கொட்டளத்துல போடுற மாதிரி சசிகலா புஷ்பான்னு ஒரு அக்கா மேடையில நின்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்கு. சேலையை பிடிச்சி பின்னாடி இழுத்துக்கிட்டு இருக்காரு. ஊரானுக்கு வந்தா ரத்தம் தக்காளி சட்னி, எனக்கு வந்தா ரத்தம் நம்ம அண்ணன் எடப்பாடியாரு. ஆண்மை ஒழிய வேண்டும். நான் சொல்லல, பெரியார் சொன்னார். ஏன் சொன்னாரு? இந்த ஆம்பளத்தனன்ற ஒண்ணுதான் அடுத்த வீட்டு பெட்ரூமை எட்டி பார்க்க சொல்லிக்கிட்டே இருக்குமா. இப்ப சவுக்கு சங்கர் அதைத்தான் செஞ்சிருக்கிறார். பெரியார் அன்னைக்கே சொல்லிட்டாங்க, ஏராளமான சில்லறைகள் வருவார்கள், அவர்கள் எல்லாம் செதுக்கி ஓரங்கட்டணும்னா ஆண்மை ஒழிய வேண்டும் என்றார். டாக்டர் அம்பேத்கர் என்ன சொன்னாரு? ஒடுக்கப்பட்டோர் விடுதலை சாத்தியப்பட வேண்டும் என்றால் பெண்களுக்கு விடுதலை வேண்டும், தொழிலாளர் விடுதலை சாத்தியப்பட வேண்டும் என்றால் பெண்களுக்கு விடுதலை வேண்டும் என்று லெனின் சொன்னார். ஆக பெண் விடுதலை தான் இந்த சமூகத்தின் விடுதலை என்பது ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. இங்க அதை மெய்ப்பிக்கின்ற வகையில அருமை தோழர் ஹசீனா உங்கள் மகளிர் காங்கிரசினுடைய தலைமை பொறுப்பை ஏற்ற உடனே முதல் அடியா ஒரு ஆளை முடிச்சு விடலாம் அப்படின்னு இங்க ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதை பார்க்க தாங்க அப்படி அமைதியா தெரியுவாங்க. சும்மா அட்டி ஒண்ணு இடி மாதிரி விழும் அப்படின்றது காட்டணும்ல, அதுக்காகவே இப்படியான ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அவளுடைய தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடப்பதை நான் பேரன்போடு நான் வரவேற்கிறேன். அவர்களுக்கு என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த சகோதரிக்கும் ஏதாவது ஒரு துன்பம் என்றால் அண்ணன்களாக, தங்கைகளாக, சகோதரர்களாக, சகோதரிகளாக நாங்கள் களத்திற்கே வருவோம் என்று இங்கே அமர்ந்திருக்கிற ஒரு பெரும் படை இருக்கிறது. அதுல அண்ணன் ராம்மோகன் அவர்கள் ரொம்ப அற்புதமா பேசிட்டு போயிருக்கிறாங்க. அப்புறம் அண்ணன் திரவியம் அவர்கள், சுமதி அன்பரசு அவர்கள், எல்லாருடைய பதவி பொறுப்பெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஏன்னா எனக்கு கொடுத்திருக்க 15 நிமிஷத்துல உங்க பத்திரிகை நான் வாட்ச் முடிச்சேன்னா 15 நிமிஷம் முடிஞ்சு போகும். அதனால எவ்வளவு வேகமா போக முடியுமோ போயிடலாம். அன்பு சகோதரி சுகன்யா செல்வம், சகோதரி சுமதி, சகோதரி சரஸ்வதி நாலடியார், அழகான பேருங்க, ஏன்னா நான் தமிழ் PhD. சுசீலா அவர்கள், சகோதரி பூங்கொடி அவர்கள், மாவட்ட தலைவர்களாக இருக்கக்கூடிய சகோதரி உமா அவர்கள், அன்னலட்சுமி அவர்கள், சாந்தி ஜோசப் அவர்கள், மேகலா அவர்கள், ஆலிஸ் அவர்கள், திலகா அவர்கள், உங்கள் அத்துணை பேருக்கும் பெருமையோடு உங்களுக்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இவ்வளவு வெயில்லையும் வெளியே போனா உங்களுக்கு ஹீட் ஸ்ட்ரோக் வரும் அப்படின்னு அரசாங்கமே பயந்துட்டு இருக்கு. வெயில்ல போனா ஜன்னி மாதிரி வந்துடும் வெப்பத்துல. இது அரசாங்கம் சொல்லுது, எங்களுக்கு ஜன்னி வந்தாலும் பரவாயில்ல, சிலருக்கு ஜன்னி வர வைக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு அப்படின்றதுக்காக இங்க வந்து ஒரு சகோதரிகளுடைய பெரும்படை உட்கார்ந்து இருக்கு. அதுல தமிழ்நாட்டுல 2 அக்கா இருக்கிறாங்க. அவங்க தமிழ்நாட்டு பெண்களுக்குன்னா அப்படியே கொதிப்பாங்க. ஒண்ணு நம்ம அக்கா வானதி சீனிவாசன், இன்னொன்னு குஷ்பு. எங்க இருக்காங்கன்னே தெரியல. இந்த பிரிஜுவல் ரேவண்ணான்னு ஒருத்தர் சிக்கினாரு காங்கிரஸ் கிட்ட. எங்க இங்க பக்கத்துல கர்நாடக மாநிலத்துல 300 பெண்களை பாலியல் வல்லுறவு செஞ்சு 3000 வீடியோ எடுத்து அசிங்கப்பட்டு நிக்கிறாப்ல அங்க ஒரு பிஜேபி கூட்டணியில இருக்கிற ஒரு கட்சிக்காரன். நம்ம அக்கா வானதி வாயத்திறப்பாங்கன்னு பார்த்தா ஆள் அட்ரஸே இல்ல. வானதியை காணவில்லை கொட்டளத்துல போடுற மாதிரி ஆளு எஸ்கேப். குஷ்பு அக்கா அதுவும் இல்ல. இன்னைக்கு காலையில அக்கா வந்திருக்கிறாங்க. யார்? வானதி அக்கா வந்து சொல்றாங்க, தமிழ்நாட்டுல கருத்துரிமை பாதிக்கப்பட்டுருச்சு, கருத்துரிமை கெட்டு போச்சு, கருத்து சுதந்திரமே இல்லை. யாரு? வானதி அக்கா. கருத்து சுதந்திரம் பற்றி காவிகள் பேசலாமா? கருத்து சுதந்திரத்தை பற்றி காவிகள் பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கு? நான் கேக்குறீங்க. இந்த நாட்டுல போராடுகிற அத்தனை பேரை முடிச்சு உள்ள தெளிச்சு பிஜேபி. அங்க கருத்து சுதந்திரம் இல்லையா? பத்திரிகையாளர்களை ஒடுக்கி 3 வருஷமா ஜெயில போட்டு வச்சிருக்கேன்.
ஒரு கேள்வி கேட்கணும். இந்த பக்கத்துல தானே உங்களுக்கு திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், அதுல ஒரு எம்பியா ஒருத்தர நிப்பாட்டினார். அந்த ஆளு பேரு செல்வம் கணபதி, செல்வ கணபதி. செல்வ கணபதினு ஒரு அண்ணன், அண்ணன் சொன்னா நம்மள ஒரு மாதிரி பார்ப்பாங்களோ, சரி செல்வ கணபதினு ஒரு ஆளு. அந்த ஆள் என்ன பண்றாருன்னா எம்பியா கேண்டிடேட்டா நிப்பாட்டி இருக்கிறாங்க. சரி பயங்கரமான எம்பினா சசிகலா புஷ்பான்னு ஒரு அக்கா மேடையில நின்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்கு, சேலையை பிடிச்சி பின்னாடி இழுத்துக்கிட்டு இருக்காரு. இவருக்கு தான் சீட்டு குவாலிபிகேஷனே பிஜேபியில கைய பிடிச்சு இழுக்க தெரியுமா, தாலை அறுக்க தெரியுமா, பேங்க கொள்ளடிக்க தெரியுமா, பூட்டை உடைக்க தெரியுமா. ஏன் சில கட்சிகள்ல சில பேர் அப்படி இருப்பாங்கங்க. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில மொத்த பேர சலிச்சு சல்லடையா இருந்து இது கூட வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடுன்னு சொல்ற அத்தனை சில்லறைகளையும் மொத்தமா திரட்டி ஒரு கட்சி வச்சிருக்குன்னா அது ஆர்எஸ்எஸ், பிஜேபி, சங்க பரிவார் கும்பல். அக்கா வந்து கருத்து சுதந்திரத்தை பத்தி பேசுறாங்க, எங்களுக்கு கருத்து தெரியாது பாருங்க. நான் கேக்குறேன், கருத்துனா என்னங்க? கருத்து சுதந்திரம்னா என்ன? ஒரு தவற தட்டி கேளுங்க, ஒரு அரசு தவறு செஞ்சா தட்டி கேளுங்க. நாங்க மோடி செஞ்சா தட்டி கேக்குறோம்ல, கோ பேக் மோடின்னு ஏன் சொல்றோம்? எங்களுக்கு கண்ட மாதிரி திட்ட தெரியாதா? நாகரிகமா ஒரு நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் எங்க ஊருக்குள்ள விடாம எப்படி அடிச்சு துரத்தணும்னு எங்களுக்கு தெரியும். நாங்க கருத்துரிமையா போராடுறோம், யாராவது தவறு செஞ்சா தட்டி கேட்கிறோம். சட்ட ரீதியா நமக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய ஒரு உரிமை இந்த களத்துல வந்து நின்று போராடுவது இல்லையா? இதெல்லாம் தான் கருத்துரிமை. இதுக்காக பேசினா அதுக்கு பேரு கருத்துரிமை. நேர்மையாக மக்களுக்காக பேசினா அதுக்கு பேரு கருத்துரிமை. நீ வீட்டுல திண்ணையில உட்கார்ந்துகிட்டு புரணி பேசிக்கிட்டு இருக்க, உன் புரணிக்கு கருத்துரிமைன்னு வேற பேர் வைக்க சொன்னீங்கன்னா அதுக்கு வேற நம்ம அக்கா தமிழிசை அக்கா, நம்ம அக்கா வானதி அக்காவுக்கு அது கருத்துரிமையா இருக்கும். ஆனால் நமக்கு அதை போல ஒரு கேடுகட்டத்தனம் உலகத்துல இல்லை என்று சொல்லணும், வெளியே வந்து போராடணும், அவங்களுக்கு எதிராக நிக்கணும். அதுல எம்பி எலெக்ஷனுக்கு அப்புறம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாராம் எடப்பாடியார். அவர் வந்து அறிக்கை வெளியிடுறாரு. என்னையா அறிக்கைன்னு பார்த்தா, எப்படி நீங்கள் சவுக்கு சங்கரை கைது செய்யலாம்? யோ நீங்க எல்லாம் தூங்கிட்டீங்களா இல்ல ஏரியாக்குள்ளே இல்லையா? அதனால போற வர பொம்பளை பிள்ளைகளை பூரா அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறாரு. அதனால பிடிச்சு உட்கார வச்சுட்டு நீங்க அவருக்கு சுதந்திர அவர் உரிமைக்காக போராடுறீங்களோ? நான் கேட்கிறேன், ஆராசா அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு சட்டமன்ற பரப்புரையில. அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, எங்க அம்மாவை இழிவுபடுத்திட்டாரு. கவலைப்பட்ட போது கூட நாங்க ஆராசா கிட்ட சொன்னோம், தோழர் நீங்க பேசுறது தவறு, இப்படியான வார்த்தையை விட்டுருக்க கூடாதுன்னு சொன்னோம். அதுதான் நமக்கு இருக்கிற நேர்மை. ஆனா ஊரானுக்கு வந்தா ரத்தம் தக்காளி சட்னி, எனக்கு வந்தா ரத்தம் நம்ம அண்ணன் எடப்பாடியார். அவரு சவுக்கு சங்கர் நேர்மையானவர். நான் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்ததுடைய முக்கியமான நோக்கம் தோழர் ஹசீனா அழைத்தது ஒன்று, இன்னொன்று பல பேரு சவுக்கு சங்கர் போன்ற சில்லறைகளை நேர்மையானவர்கள் என்று நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். இத பார்க்கிற ஆயிரக்கணக்கான மக்களோடு நான் கேள்வியை முன்வைக்கிறேன். சவுக்கு சங்கர் ஒரு புலனாய்வாளர், சவுக்கு சங்கர் ஒரு அரசியல் அறிஞர், சவுக்கு சங்கர் ஒரு பத்திரிகையாளர். இந்த கேடுகட்ட தளத்தை செய்யக்கூடியவருக்கு இத்தனை அடைமொழி. நான் மக்களுக்காக பேசுறேன். சவுக்கு சங்கருக்குலாம் சீடே கிடையாது, அவெல்லாம் அவ்வளவு பெரிய ஆளே கிடையாது. அதெல்லாம் அப்படி நொட்டாவையில தட்டிட்டு போகணும். ஆனால் நாம பேச வேண்டியது மக்களுக்காக, என் சகோதரிகளுக்காக. சவுக்கு சங்கர் இன்னைக்கு தான் அதை பேசுறாரா? எனக்கு முத சவுக்கு சங்கர் எப்படி தெரியும்? அன்றைக்கு தொலைக்காட்சியில நியூஸ் ரீடரா வேலை பார்த்த என்னுடைய ஃப்ரெண்டு என்ன கூப்பிட்டு காட்டா, சுந்தர் இங்க பாரு, இவன் தாங்க சவுக்கு சங்கர், என்னை பத்தி எவ்வளவு ஆபாசமா எழுதிருக்கான்னு. நான் சொல்றது 10 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளவு ஆபாசமா எழுதிருக்கான். எனக்கு அப்படிதான் சவுக்கு சங்கரை அடையாளம் தெரியும். பத்திரிகையில வேலை பார்க்கிற பெண்களை, டிவியில வேலை பார்க்கிற பெண்களை ஆபாசமா, அவங்களை கேவலமா, அவங்களை படம் போட்டு எழுதுறவதான் இந்த சவுக்கு சங்கர். சரி, அப்பதான் எழுதினார்னா, நேத்து சந்தியா ராஜகோபால்னு ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அவங்க யார் தெரியுமா? சன் டிவில நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க, நியூஸ்ல வாசிக்கிறவங்க. அவங்க தான் டாப் 10 சினிமாவை தொகுத்து கொடுத்தாங்க, நிறைய வேலை பார்ப்பாங்க, அவங்கள நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த அம்மா நேத்து சவுக்கு சங்கர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஏன்? ஏன்னா அவங்க படத்தை போட்டு அவங்கள பத்தி ஆபாசமா எழுதுறவர் தான் இந்த சவுக்கு சங்கர் என்கிற ஒரு புறம்போக்கு. அப்புறம் வேலைக்கு பார்க்கலாம். அப்ப கரெக்டா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க.
எடுக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி மகாலட்சுமி என்கிற இதே சன் டிவில வேலை பார்க்கிற ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்? வேலை பார்க்கிற பெண்களை பூரா ஆபாசமா இவன் எழுதிட்டே தெரியுறான். இது இவருடைய தொடர் பழக்கமா இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மதுரை நீதிமன்றம் இவரை பிடிச்சு உள்ள போடுங்கன்னு சொல்லுச்சு. எதுக்கு தெரியுமா? நீதிபதிகள் இருக்காங்களா, மாவட்ட நீதிபதிகள்லாம் அவங்களாம் அழகான விதவை பெண்களை வேலைக்கு எடுத்துக்கிறாங்களாம். வேலைக்கு எடுத்துக்கிட்டு வீட்டுல உட்கார்ந்து வேலை பார்க்கும்போது அந்த பொண்களை வர சொல்லி அவங்கள பாலியெல்லாம் வச்சுக்கிறாங்களாம், அவங்களோட இருந்துக்கிறாங்களாம். புரியுதுல்ல நான் சொல்றது? உங்களுக்கு புரியணும்ல. அவங்கள பாலியெல்லாம் வச்சுக்கிறாங்களா அழகான விதவை பெண்களை. இவ்வளவு பெரிய கொடூரம், எவ்வளவு பெரிய கேவலமான சொல்லாடல், எவ்வளவு பெரிய தரிகட்டத்தனம், நெறிகட்டத்தனம். ஒரு பொம்பளை பிள்ளை விதவையாச்சுன்னா, ஒரு பொம்பளை பிள்ளை கணவனை இழந்துச்சுன்னா, தான் பிள்ளை குட்டிகளை வளர்க்கறதுக்காக உழைச்சு 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 ஓடா தெரிஞ்சு போற தமிழ்நாட்டில் வந்து உட்கார்ந்துகிட்டு எவ்வளவு தெனாவட்டு இருந்தா விதவை பெண்களை கேவலமா பேசியிருப்பேன். நான் இன்னொரு கூட சொல்றேங்க, இது பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கும் வெளியே இருந்து பார்க்கிறவங்களுக்கு? அப்பனா கோர்ட்ல இதுதான் நடக்குது போல இருக்கு நினைப்பாங்களா இல்லையா? அப்ப இதை தட்டி கேட்க வேண்டிய அவசியம் இருக்கா இல்லையா? அதைத்தான் அன்னைக்கு கோர்ட் செஞ்சுச்சு. உடனே உள்ள போயிட்டு வந்த நம்ம அண்ணன் உடனே சொல்றாரு, திமுக எனக்கு பயந்துருச்சு, திமுக எனக்கு பயந்துகிட்டு என்னை உள்ள தள்ளிருச்சு. சரி, இப்ப அரெஸ்ட் பண்ண பிறகு சொல்றாரு, நானு உதயநிதியை எதிர்த்து போட்டி போடலாம்னு நினைச்சேன் கட்சி ஆரம்பிச்சு, அதனால பயந்துகிட்டு திமுக என்னை அரெஸ்ட் பண்ணிருச்சு. நீ எல்லாம் ஒரு பொறி உருண்டை, நீ எல்லாம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நேரா நின்று ஜெயிக்கிற ஒரு ஆளா நான் கேட்கிறேன். யாரா நீயா சீனை கிரியேட் பண்ணிக்கிற, நீயா கிளப்பி விட்டுக்கிற? ரொம்ப ஒண்ணு புரிஞ்சுக்கணுங்க, காவல்துறையோடு நான் 100% மல்லு கட்டின ஆளு, இனியும் மல்லு கட்டுவேன். ஆனா இங்க இருக்கிற பொம்பளை பிள்ளைங்க மக வயசு, இங்க இருக்க என்கிட்ட படிச்ச 100கணக்கான பொம்பளை பிள்ளைங்க கல்லூரியில என்னுடைய மாணவிகள் காவல்துறையில இருக்கிறாங்க. நான் கமிஷனர் ஆபீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க போனப்ப அங்க 2 பிள்ளைய ஓடி வந்து அம்மா என்ன கட்டி பிடிக்குதுங்க. நான் தமிழ் வாத்தியார், தமிழ் ப்ரொஃபசர். அம்மானு ஓடி வந்து கட்டி பிடிக்குது. என்ன பண்றேன், நான் இங்கதாம்மா வேலை பார்க்கிறேன்னு. போலீஸ் பிள்ளைங்க, நிறைய பெண் குழந்தைகள், சாதாரண வீட்டுல இருந்து வந்த பிள்ளைங்க. சும்மா அடிச்சு விட்டு போக கூடாது. சாதாரண வீடுனா யாரு? முதல்ல அந்த பிள்ளைங்க தான் அவங்க வீட்லயே படிச்சிருக்கோம். முதல் பட்டதாரியா படிச்சு தான் கால்ல நின்னு சுயமா உழைச்சு ஓடி கயிறேறி எல்லாத்தையும் ஜெயிச்சு 5 ரூபா கொடுக்காம ஒரு பிள்ளை யூனிஃபார்ம் மாட்டுதுன்னா அது எவ்வளவு பெரிய கடுமையான விஷயம் தெரியுமா? சவுக்கு சங்கர் போன்ற அரைவேக்காட்டு சில்லறைகளுக்கு இது புரியுமா நான் கேட்கிறேன். அந்த பிள்ளை ஓடி வந்து இந்த வேலையை வாங்கின பிறகு ஊர்ல 10 பொம்பளைய சொல்லும், அக்கா மாதிரி படிச்சு வேலைக்கு போகணும் சொல்லுமா இல்லையா? அக்கா மாதிரி படிச்சு பெருசாகணும் சொல்லுமா இல்லையா? அப்படி கெட்ட நம்ம பிள்ளைய போகும்போது இந்த சவுக்கு சங்கர் என்ன சொல்றாப்ல, போலீஸ், எஸ்ஐஏ, இன்ஸ்பெக்டர் மாக்கள், இந்த பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் யாரோ உயரதிகாரியுடைய பேரை பச்சை குத்திட்டு அழுகுது, லவ் பண்ணிட்டு அழுகுதுலாம். அதுவும் திருநங்கை ஒரு பிள்ளை மார்பிள பச்சை குத்திட்டு போகுதாம். எவ்வளவு கேடு கட்டத்தனம், எவ்வளவு அசிங்கமான வேலை. சவுக்கு சங்கரை பார்த்து நான் கேட்கிறேன், இந்த நாட்டில உழைக்கிற பெண்கள் அத்தனை பேரையும் நீ கேவலப்படுத்தி இருக்க. இப்ப வேலைக்கு போற பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் ஒழுக்கம் கெட்டவனு யார் சொன்னா? நம்ம பல்லு விளக்காத சாமியாரு சங்கராச்சாரி சொன்னாரு. வேலைக்கு போகிற பெண்கள் எல்லாம் ஒழுக்கம் கெட்டவர்கள். அப்படியாக்கா? அப்படியா நான் கேட்கிறேன். காலையில எந்திரிச்சு கூட தூக்கிட்டு போற பெண்ணா இருக்கட்டும், காலையில எந்திரிச்சு அவசர அவசரமா டிபன் பாக்ஸ்ல சோத்த போட்டுக்கிட்டு ட்ரெயினை பிடிச்சு ஓடுற பெண்ணா இருக்கட்டும், நம்ம அரசு கொடுத்திருக்கிற கட்டணம் இல்லா பேருந்துல ஏறி பொண்ணா இருக்கட்டும், நாக்கால தூரம் ஓடி போய் 5 ரூபா 10 ரூபா சேர்த்துட்டு வரல நம்ம. ஆனா இந்த சவுக்கு சங்கர் புரோக்கருக்கு உட்கார்ந்தத்துல ஊரை ஏமாத்தி காசு சம்பாதிச்ச ஒரு ஆளுக்கு இந்த நாட்டில் உழைக்கிற பெண்களினுடைய மரியாதை தெரியல. அதனால இந்த பொம்பளை பிள்ளைகளை கேலி பண்றாரு. இந்த பொம்பளை பூரா ஒரு மாதிரிதான், ஆம்பளை கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி மேல போய் இந்த பிள்ளைங்க சம்பாதிக்காதுன்னு சொன்னா நாளைக்கு நம்ம பைய தூக்கிட்டு வெளியே வரும்போது இந்த ஊரு நம்மளை எப்படி பார்க்கும்? அப்ப சவுக்கு சங்கர் வேணும் என்று உழைக்கிற பெண்களுக்கு எதிராக கேவலமான ஒரு பார்வை இந்த சமூகத்துல கட்டமைக்க பார்க்கிறாங்க அர்த்தம். ஏங்க 1,00,000 பேர் நம்ப மாட்டான், ஒரு 10 பேர் நம்பினா 10 குடும்பம் நாசமா போகும்ல. ஆமாவா இல்லையா? 10 குடும்பம் நாசமா போயிடும். அந்த 10 குடும்பத்து பெண்களும் வேலைக்கு போக முடியாது, அடுத்து படிக்க வைக்க மாட்டான், திரும்ப கூண்டுக்குள்ள போட்டு
போட்டுருவான். இதைத்தான் நாம் பேசுகிறோம். இந்த 10 குடும்ப பெண்களையாவது பாதுகாக்க வேண்டிய பெரும் பொறுப்பு நமக்கு இருக்கு அப்படின்னு. இதே ஆளுதான் இந்த போலீஸ் பொம்பளை போலீஸ் எல்லாம் இருக்கிறாங்கல்ல பெண்கள். ஒரே ஒரு விஷயத்த சொல்றீங்க, நான் லட்சம் போலீஸ் கூட சண்டை போட்டிருக்கேன். ஆனா ஒரு கவலை எனக்கு எப்பவுமே இருக்கும், ஒரு அம்மாவா போட்டு இல்ல. நான் முன்னாடி பட்டிமன்றம் பேசுறேன், அதை தட்டுனா நிறுத்தணும்னு இருக்கேன். நான் அதனாலதான் யாருடா நடுவர் பின்னாடி நமக்கு தெரியாமன்னு பார்த்தேன். நான் 2 விஷயத்த பேசிடுறேன், பேசி முடிச்சுறேன். சவுக்கு சங்கர் பேசுறதுக்காக இல்லைங்க, இந்த பொம்பளை பிள்ளைங்க நிக்குதுங்கல்ல, வெயில்ல போய் நிக்கணும். 24 மணி நேரம் டியூட்டி, வெயில்ல நிக்கணும், மழையில நிக்கணும். ஒரு மாதவிடாய் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நான் இங்க இருக்கிறதா என் அண்ணன் தம்பிங்க, நான் உங்ககிட்ட மனசு திறந்து பேசுறேன், என் பிள்ளைகளை பத்தி பேசுறேன். ஒரு மாதவிடாய் ஆயிடுச்சுன்னா ஒரு துணி மாத்த முடியாதுங்க, அது ரோட்ல நிக்கும், ஒரு ஒண்ணுக்கு போக முடியாது. இத்தனை சித்திரவதைகளுக்கு மத்தியில அது வாங்குற ஒரு 25,000 ரூபாயை வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு, அப்பா நான் கூட இருக்கிறேன், உனக்கு துணைக்கு நிப்பேன்னு சொல்ற பொம்பளை பிள்ளைகளை கேவலப்படுத்துற பாரு. நீ மனுஷனா? அதத்தான் நாங்க கேட்கிறோம். கள்ளக்குறிச்சி ஒரு பாப்பா இறந்து போனான், எப்படி செத்தானே இன்ன வரையும் தெரியல. கொஞ்சம் கூட கூச்சநாச்சம் இல்லாம இதே புரோக்கர் சங்கர் என்ன சொன்னாரு, அந்த புள்ள லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அதான் செத்துருச்சு, இந்த பாருங்க லவ் லெட்டர்னு காட்டுறான். எச் ராஜாவுக்கும் உனக்கு வித்தியாசம் இல்லையா? அனிதா செத்த போது எச் ராஜா இதத்தான சொன்னாரு. அனிதாவினுடைய மரணத்தை பற்றி பேசிய போது லவ் ஃபெயிலியர்ல அனிதா செத்துட்டா, நீட்டுக்காக சாகல என்று சொன்னான் எச் ராஜா. அதத்தான இங்க இந்த புலனாய்வு புலி செல்றாப்ல. அப்ப ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, புலனாய்வு புலிக்கு இது புதுசு கிடையாது. நான் போலீஸ் அடிக்கணும் வைக்கலாம் சொல்ல மாட்டேன், எனக்கு அதுல உடன்பாடு இல்ல. இதெல்லாம் வெளியவே வரக்கூடாது, குண்டர் சட்டத்துல உள்ள போட்டணும். ஏன்னா ஏராளமான சட்டத்திற்கு புறம்பான அத்தனை நடவடிக்கைகள் வச்சிருக்காப்ல. இவரை தள்ளி உள்ள அடிக்கிற அடியில பொது சமூக வெளியில சமூக சூழல்ல இங்க இருக்கிற பொது சமூக செயல்பாடுகள்ல யாருமே ஆண்கள் பெண்களை குறித்து பேசுவதற்கு அச்சப்பட வேண்டும். அந்த அச்சத்தை உருவாக்க வேண்டும் என்றால் நாம் எல்லாம் கரம் கோர்த்து களத்திலே நிற்க வேண்டும் தோழர்களே. இது சங்கர் சவுக்கு சங்கர் போன்ற சில்லறைகளுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் இல்ல, அவ்வளவு சீனு சவுக்கு சங்கர் கிடையாது. இனி ஒருவரும் தமிழ்நாட்டில் இருக்கிற உழைக்கிற பெண் குழந்தைகளை பெண்களை இழிவாக பேசினால் 1 கோடி கரங்கள் 1-2 வரும் என்கிற அச்சம் வர வேண்டும் என்பதற்கான ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டம் வெல்லட்டும். நன்றி, வணக்கம் தோழர்.